இனிக்கும் இலக்கணம், அதாவது நால்வகை பொருத்தங்கள் என்ற தலைப்பில் இங்கு இலக்கணம் பகுதி கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு மொழியின் எழுத்துகளிலோ சொல்லமைப்பிலோ தொடரமைப்பிலோ சொற்பொருள் அமைப்பிலோ காலப்போக்கில் மாற்றங்கள் ஏற்படும். அதாவது நம்ம இலக்கணம் இல்லாமல் நம்ம படிச்சிருந்தோம்னா எப்படி மனிதர்கள் மாறுகிறார்களோ அதுபோல் எழுத்துக்களும் சொற்பொருள்களும் மாறிக்கொண்டே போகும். அப்படி மாறாமல் இருக்க அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இலக்கணம். ஒரு சில இடங்களில் அதாவது தேவைக்கேற்ப காலத்திற்கேற்ப மாற்றங்கள் நிகழலாம் என்ற வகையிலே சில உருமாற்றங்கள் நடைபெறுகிறது எழுத்துக்களிலும் சொற்களிலும். அதனை மையப்படுத்தி இப்பகுதி எடுத்தாளப்பட்டுள்ளது. தற்கால தமிழிலும் இவ்வகையான மாற்றங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இம்மாற்றங்களை எல்லாம் தழுவிக்கொள்கிற வகையில் காலத்திற்கேற்ற இலக்கணம் நமக்கு தேவை. மொழி வளர்ச்சியும் இலக்கணத்தின் தேவையும் ஒன்றுக்கொன்று மிக நெருக்கமான தொடர்புடையவை. மொழி வளரணுன்னாலும் இன்றைக்கு இருக்கிற இலக்கணம் தக்கவாறு என்ன செய்யணும்னா, அதாவது தற்காலத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு தக்கவாறு மொழியும் சில மாற்றத்துக்கு உள்ளாகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன எதன் வகையில் மாறுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். திணை, பால், எண், இடம். திணை, பால், எண், இடம் என்ற தலைப்பில், அதாவது திணை, பால், எண், இடம் ஆகியவை மொழியின் அடிப்படை பண்புகள். இவை சொற்றொடரமைப்பை விளங்கிக் கொள்வதற்கும் பயன்படுத்துவதற்கும் உதவும். தமிழ் மொழியில் பெயர்ச்சொற்களும் வினைச்சொற்களும் திணை, பால், எண் ஆகியவற்றை உணர்த்துகின்றன. எழுவாய் உள்ள தொடர்களில் அதன் வினைமுற்று எழுவாயுடன் திணை, பால், எண், இடம் ஆகிய நால்வகை பொருத்தங்கள் உடையதாய் அமைகிறது. பெரும்பாலான தொடர்களில் எழுவாய் வைத்துக்கொண்டே வினைமுற்றின் திணை, பால், எண் ஆகியவற்றை சொல்லிவிடலாம். அது எழுவாய் எப்படி அமையுதோ அதுக்கு தக்கவாறு அது என்ன திணையாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். அதாவது என்ன திணை, பால், எண் அப்படிங்கிறத மூணையுமே சொல்லலாம் அப்படிங்கிறாங்க எழுவாயை வச்சு. அதான் முருகன் நூலகம் சென்றான். முருகனுங்கிறது இப்போ இங்கே எழுவாய் ஆயிடுச்சு. திணை என்ன அப்படின்னு சொன்னால் உயர்திணை ஆயிடுச்சு. அப்புறம் பால், எண் எத்தனை பேர் அப்படிங்கிறதையும் இங்கே உறுதி செஞ்சாச்சு. இப்படி ஒரு சில தொடர்கள் அமையலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது முருகன் நூலகம் சென்றான் இந்த தொடரில் உயர்திணை எத்தனை பேர், யார், அதாவது ஆணா பெண்ணா அப்படின்றது அளவுக்கு இங்கே அந்த ஒரு சொல் அத்தனையும் விளக்கப்படுத்தி காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த எழுவாய் தான் பெற வேண்டிய வினைமுற்றை உயர்திணை, ஆண்பால், ஒருமை, படர்க்கை என பொருத்தமுடன் அமையுமாறு வேண்டி நிற்கிறது. சொன்னது என்னன்னா, எழுவாய்ங்கிறது என்ன செய்யுமா, திணை, பால், எண் அப்படின்னு மூணையும் காட்டுன்னு சொன்னாங்க. அது இங்கன்னா உயர்திணை, ஆண்பால், எத்தனை பேர், எண், ஒருமை, அப்புறம் இடம் சார்ந்து சொல்கிறப்போ படர்க்கை அப்படிங்கிற இடத்தையும் சொல்லுது. நூலகம் சென்றான் அப்படின்னு என பொருத்தம் அமையுமாறு வேண்டி நிற்கிறது. இதன் மூலம் எழுவாய்க்கும் பயனளிக்கும் நெருங்கிய இயைபு இருத்தலை அறியலாம். திணைப்பாகுபாடு அப்படின்னு அடுத்த பகுதியை சொல்கிறாங்க. உலக மொழிகள் அனைத்திலும் பெயர்ச்சொற்களே மிகுதி என்பர். பெயர்ச்சொற்களை திணை அடிப்படையில் உயர்திணை பெயர், அகிரிணை பெயர் என இரு வகையாக பிரிப்பர். இவ்வாறு பாகுபடுத்தும் முறை எல்லா மொழிகளிலும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. இந்த அகிரிணை அப்படின்னு சொல்கிறத
அல்ல உயர்திணை அப்படின்னு சொல்கிறதுல பெயர்ச்சொற்கள் அடிப்படையில் உலக மொழிகள் அனைத்திலும் இருக்குது. உலக மொழியில் பெயர்ச்சொற்கள் நிறைய இருக்குது. அந்த பெயர்ச்சொற்கள் எப்படி சொல்லப்படுது அப்படின்னு கேட்டால் உயர்திணை ஐகிதிணை அப்படின்னு இரு வகையாக பிரிக்கிறாங்க. இந்த பகுப்பு முறை, அது பிரிக்கிற இந்த பகுப்பு முறை ஒரு மொழியில் இருக்கிற மாதிரியே எல்லா மொழியும் இருக்கிறதில்ல. தமிழில் பொருட்குறிப்பை அடிப்படையாக கொண்டு இருதிணை பாகுபாடு அமைந்துள்ளதை இலக்கண நூல்களால் அறியலாம். உயர்திணை என்பனார், அதாவது தொல்காப்பியம் சொல்கிற நூற்பா என்ன சொல்லுதுன்னா, அதுக்கு உயர்திணை என்பனார் மக்கட்சுட்டே. யார் பேர் வச்சா உயர்திணைன்னு? மக்கள் எதெல்லாம் சுற்றுறாங்களோ இல்லை, மக்களை குறிக்கிற அத்தனை பேர்களும் இல்லை, உயர்திணையை குறிக்கிற அத்தனை பேர்களும் மக்கட்சுட்டே என்பனார் மக்கட்சுட்டே. மக்கள் தான் பேர் வைக்கிறாங்க, அதை சுட்டி ஒரு பெயரை மக்கள் தான் உயர்திணை ஐகிரிணை அப்படின்னு பிரிக்கிறது யார் பிரித்தா அப்படின்னா மக்கள் தான். எப்படின்னா உயர்திணை என்பனார் மக்கட்சுட்டே, ஐகிரிணை என்பனார் அவரல பிறவே. உயர்திணையை குறிக்காத மீதி அத்தனை பொருளும் ஐகிரிணை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உயிருள்ள பொருள்கள் அத்தனையும் ஐகிரிணை இல்லை, உயர்திணை. அதுதான் தொல்காப்பியம் சொல்லதிகாரத்தில் சொல்கிறாங்க. அதாவது உயர்திணை என்பனார் மக்கட்சுட்டே, ஐகிரிணை என்பனார் அவரல பிறவே அப்படின்னு இங்கே நூற்பா சொல்கிறாங்க. என வரும் தொல்காப்பிய நூற்பா மக்கள் என்று சுட்டப்படுவோர் உயர்திணை, அவர் அல்லாத பிற ஐகிரிணை என்று கூறப்படுகிறது. இவ்வகை பாகுபாடு ஆங்கிலம் முதலிய பிற மொழிகளில் இல்லை. சொன்னாங்கள்ல, ஏதோ அடுத்த மொழிகள்லாம் இந்த பாகுபாடு இதே மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டால் இதுமாரி இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி, அது ஆங்கிலத்தில் இல்லைங்கிறது தான் அப்படி சுட்டி காட்டுறாங்க. இன்றைய தமிழில் யார் எது போன்ற வினாச்சொற்களை பயனலையாக அமைத்து திணை வேறுபாடு அறிய முடிகிறது. அதாவது இன்றைய தமிழில் யார் எது போன்ற வினாச்சொற்களை பயனலையாக அமைத்து திணை வேறுபாடு அறியப்படுகிறது. திணைனா யாருன்னு சொன்னாவே, எதுன்னு சொன்னாவே ஐகிரணையா உயர்திணையா அப்படிங்கிறதும், யார் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அது உயர்திணையா ஐகிரணையா அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுதான் இங்கே இப்படி கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும். அங்கே நடப்பது யார் பார்த்து கேட்போம். உயிருள்ள ஒரு பொருள் நடக்குதுன்னு சொன்னாவே என்ன செய்யுது, ஏதோ உயிருள்ள பொருள். அது அங்கே நடப்பது எது அப்படின்னு கேட்டால் ஐகிரணைங்கிறது தான் அங்கே கொடுத்துருக்காங்க. என்னும் தொடர்கள் பொருட்குறிப்பின் அடிப்படையில் யார் என்ற பயனிலை உயர்திணையையும் எது என்ற பயனிலை ஐகிரணையையும் உணர்த்துகின்றன. அதுதான் இந்த ரெண்டு வார்த்தையை வச்சு என்ன செய்ய முடியுமா, உயர்திணை ஐகிரணைங்கிறத பாகுபாடு பிரிக்க முடியும் அப்படிங்கிறது தான் கொடுத்தது. அடுத்தது குழந்தை, கதிரவன் போன்றவை இருதிணைக்கும் பொதுவாக வரும் பெயர்கள். இப்பெயர்கள் எழுவாயாக அமையும் போது அவற்றின் வினை முடிவு இருதிணை பெற்றும் வருகின்றது. குழந்தை சிரித்தான், குழந்தை சிரித்தது. கதிரவன் உதித்தான், கதிரவன் உதித்தது என்று, அதாவது பேச்சு வழக்கில் ஐகிரணை முடிவை பெற்று வருவதே பெருவழக்காக உள்ளது. என்ன செய்வோம், ஐகிரணையோ உயர்திணையோ ரெண்டுக்குமே என்ன செய்யுது, இருதிணைக்கும் பொதுவாக வரும். என்ன அப்படின்னு கேட்டால், எந்தெந்த பெயர் அப்படின்னு சொன்னால் குழந்தை, கதிரவன் போன்றவை இருதிணைக்கும் பொதுவாக வரும் பெயர்கள் இல்லையா. இருதிணைனா என்ன சொல்கிறாங்க, திணை சொல்கிறப்போ பால் சொல்கிறதான் சரி இல்லையா, இருபால். இங்கே திணை, ஐகிரிணை, உயர்திணை. அப்போது கதிரவன் குழந்தைன்னு சொல்கிறப்போ என்ன, உயர்திணையை சொல்கிறோம், ரைட்டு. சிரித்தான்னு சொன்னால் சரி. குழந்தை சிரித்தது அப்படின்னு சொல்கிறப்போ அது ஐகிரணைக்கும் பொருந்தது. அதுபோல் தான் கதிரவனும். கதிரவன் உதித்தான், கதிரவன் உதித்தது. கதிரவன் உதித்தான், கதிரவன் உதித்தது. இப்படி இந்த இது போன்ற சில சொல்லு இருதிணைக்கும் பொருத்தமாக அமையுது. இது பேச்சு வழக்கில் வருது. அதான் பேச்சு வழக்கில் ஐகிரணை முடிவை பெற்று வருவதே பெரு வழக்காக உள்ளது. குழந்தை சிரித்தான்னு சொல்கிறதில்ல,
கதிரவன் உதித்தான் அப்படின்னு சொல்கிறது பேர் வழக்காக இருக்கா அப்படின்னு கேட்டால் சொல்கிறோம். ஆனால் என்ன செய்யுது, அதிகபட்சமாக சொல்கிறதில்ல அதை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பால் பாகுபாடு அடுத்தது சொல்கிறாங்க. இன்று அடுத்த வேறொரு பகுதியில் ஒன்று பார்ப்போம். நன்றி, வணக்கம்.